வந்து சைன் பண்ண சொல்கிறாரு விஜய். அதை பார்த்துட்டு வந்து காவேரி வந்து வேறு வழி இல்லாமல் சைன் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்து காவேரி சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் இது டைவர்ஸ் பேப்பர் தானே, எல்லாத்துக்கும் நான் வந்து தயாராக தான் இருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதை கேட்டு உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் டைவர்ஸ்ன்னு சொல்லுவேடி, உனக்கு நான் அவ்வளோ வந்து திமிரா, நான் எப்படி வந்து உனக்கு டைவர்ஸ் கொடுப்பேன், நீ தாண்டி என் வீட்டு மகாராணி, உன்னை நான் இப்படிலாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு இவ்வளோ திமிரா பேசுறியா, எல்லாத்துக்கும் வச்சுருக்கேன் இரு, பாரு உனக்கு எப்படி சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்த போகிறேன்னு, நீ அசந்து போறியே இல்லையான்னு மட்டும் பாரு, அப்போ தெரியும் இந்த விஜய் யார், உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். வந்து டிவி பார்க்கும்போது கரெக்டாக அந்த ப்ரோக்ராம் வந்து வருது, நம்ம குமரன் வந்து கலந்துங்க அந்த ப்ரோக்ராம், அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து யமுனா கூப்பிட்டு காட்டுறாரு. யமுனா ஃபோன் பண்ணி வந்து நம்ம வந்து கங்காவுக்கு வந்து சொல்கிறாங்க. கங்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே டிவியை பார்க்குறாங்க. கங்கா வீட்டில் எல்லாருமே டிவியை பார்த்து இவ்வளோ நாள் வந்து இதுக்காக தான் போயிட்டு இருந்தானா, நீ எவ்வளோ தப்பாக பேசினடி அவனை, பாவம் பாரு எவ்வளோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. பாட்டி நீயும் தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்கிறாங்க. உடனே வந்து தம்பி பாவம் எவ்வளோ வந்து உங்கள் கையில் கெட்ட பேர் எடுத்துக்கிச்சு, நீங்கள் எப்படிலாம் திட்டினீங்க பார்த்தல, தம்பி எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படின்னு சாரதா வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆமாம்மா எவ்வளோ பெரிய விஷயம், நான் கூட பெரிய விஷயமா எடுத்துக்கல, இப்போ எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. நம்ம கங்கா விஜய் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ கங்காவும் வந்து இங்கே குமரனை தேடி வராங்க. கங்கா வந்து சொல்கிறாங்க, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாங்க, நீங்கள் உண்மையிலேயே ஜெயிச்சிட்டிங்க, எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க, 10 பேரில் ஒருத்தராக வரதுலாம் சாதாரண விஷயமே கிடையாதுங்க, இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு எப்படிங்க உங்களால் அமைதியாக இருக்க முடிஞ்சுது அப்படி சொல்லி கேட்டோன்னே, கங்கா இல்லை கங்கா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் இவ்வளவும் பண்ணேன் அப்படின்னோடனே, என்னை பற்றி எவ்வளோ பெருமையாக நீங்கள் பேசியிருக்கீங்க, என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, உண்மையிலே நீங்கள் கடைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேரையும் பார்த்துட்டு அந்நியமாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து விஜயும் காவேரியும் அப்படியே வந்து ஒருத்தர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல. உண்மையிலே வந்து அக்காவுக்கு மாமா பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாருலங்க அப்படின்றாங்க. ஆமாம் பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. உண்மையிலே சொல்லப்போனால் அக்கா வந்து மாமா கடைக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க, எவ்வளோ பெரிய வச்சுருக்காரு, எவ்வளோ லவ் வச்சுருக்காரு, மொத்தமாக ஒருத்தர் மேலே லவ் வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க அப்படின்றாங்க. அப்படியே விஜய் பார்த்துட்டு விஜய் வந்து அமைதியாக இருக்காரு. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா தெரியுது காவேரி, நான் வந்து மொத்த அன்பையும் உன் மேலே வைக்கலை, நான் வந்து வெள்ளா மேலே வச்சுருக்கேன்னு நினச்சிட்டு நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க, அதனால தான் நீ இந்த கேள்வியை நீ என்னை பார்த்து கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் புரிஞ்சுக்கிறாரு. உடனே வந்து இங்கே பாரு கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிய வரும் அப்படி சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறாரு. அவன் நினச்சா என்னால் பெருமை தாங்கவே முடியல, எவ்வளோ ஒரு மாமா வந்து எவ்வளோ நல்ல ஒரு கேரக்டராக இருக்கார், அவர் மனசில் பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க எங்கள் அக்கான்னு சொல்லிட்டு, மனசு ஃபுல்லாக எங்கள் அக்கா மட்டும்தான் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பொண்ணுக்கு கிடைச்சா அந்த பொண்ணு வந்து எவ்வளோ சந்தோஷம் அடைவா, தான் மட்டும்தான் மனசில் என் வீட்டுக்கார் மனசில் இருக்காருன்னு நினச்சா, இதெல்லாம் எனக்கு என்னால் பார்க்கவே முடியலங்க, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உனக்கு கிடைக்கும் காவேரி, என் மனசு ஃபுல்லாக கூட நீ தான் இருக்க காவேரி, ஆனால் என்னால் வந்து ஒன்றும் சொல்ல முடியல உங்ககிட்ட, ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நான் சொல்லுவேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மனசை நினச்சிட்டு காவேரியை பார்த்துட்ருக்காரு. அடுத்து வந்து காவேரி வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. எதுக்கு காவேரி அப்படின்னோடனே, இல்லைங்க என் மாமாக்காக இவ்வளோ யோசிச்சு பண்ணியிருக்கீங்க, என் அக்கா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, எப்போவுமே என் அக்காவுக்கு எங்கள் மாமா பற்றி வந்து ஒரு வந்து குறை இருந்துக்கிட்டே இருக்கும், அவர் சரியில்லை, அவர் வந்து மற்றவங்க மாதிரி இல்லைன்னு நினைப்பா, ஆனால் இப்போ அவள் பெருமையாக நினைக்கிறா எங்கள் மாமா பற்றி, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே உங்கள் மாமாவுக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க அதுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. தேங்க்ஸ் மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை வேறு என்ன கேட்குறீங்க அப்படின்னோடனே, இல்லை வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு காவேரி விஜயை பார்க்குறாங்க. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து இங்கே குமரனும் கங்காவும் வராங்க. அவங்கள பார்த்துட்டு கையை எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து என்னாச்சு காவேரி அப்படின்னோடனே, எனக்கு நீ கூட சொல்லலை பார்த்தியா அக்கா, எனக்கே தெரியாதுக்கா, இப்போ தான் எனக்கே தெரியும், இவங்க 2 பேருமே சேர்ந்து நம்மக்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க பார்த்தியாக்கா அப்படின்னு. ஆமாடி 2 பேரும் பயங்கரமான ஆளாக தான் இருக்காங்க அப்படின்னோடனே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உண்மையிலேயே வந்து இவ்வளோ நான் தூரம் வந்திருக்கேன்னா இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் எனக்கு இவ்வளவும் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் விஜயை பார்த்து புகழ்ந்து பேசுகிறாரு. நான் ஒன்றும் பண்ணலங்க, உங்கள் புருஷன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவரோட டேலண்ட் தான் இவ்வளோ வந்திருக்காரு, நான் சும்மா சின்ன உதவிகள் தான் பண்ணேன், அதை ஒரு பெரிய விஷயமா பேசுகிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ நாள் இவருக்கு இவ்வளோ உத்வேகம் யாரும் கொடுத்ததே இல்லைங்க, நீங்கள் தான் அவருக்கு இவ்வளோ ஊக்கம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க அப்படின்றாங்க. ஏங்க நமக்குள்ளே என்னங்க நன்றி, நம்மளாம் ஒரே ஃபேமிலிங்க அப்படின்றார் விஜய் வந்து காவேரி பார்க்குறாங்க. ஒரே ஃபேமிலியாமே அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடியுது.